சுபம் மற்றும் ரேஷ்மா அவர்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னும் இது முழுக்க முழுக்க நியாயமே இல்லாத விஷயம் அப்படின்னும் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க ரியாலிட்டி ஷோ தான் ஜோடி ஆர் யூ ரெடி. இந்த ஒரு ஷோவில் ஜட்ஜஸாக ஆக்டர் மீனா, ஆக்டர் ஸ்ரீதேவி அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு ஷோ இப்போ மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் 20 டான்சர்ஸோட ஸ்டார்ட் ஆனவங்க இப்போ ஜோடி ஜோடியாக பிரிஞ்சு 10 ஜோடிகளாக இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தீமில் இந்த ஒரு டான்ஸ் ஷோ போய்கிட்டு இருக்கு. போன வாரம் தான் எலிமினேஷன் ரவுண்ட் போயிருந்துச்சு. இந்த ஒரு எலிமினேஷன் ரவுண்டில் யார் எலிமினேட் ஆவா அப்படின்னு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு எலிமினேஷனில் ரசிகர்களோட ரொம்பவே ஃபேவரட்டான ரேஷ்மா மற்றும் சுபம் இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும், ரேஷ்மா அவர்கள் ஆல்ரெடி ஒரு டான்சர். இதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த சீசனில் கலந்துக்கிட்டு ஆடும்போது எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் அவங்க இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ரேஷ்மா அவர்கள் இந்த ஒரு சீசனில் ஃபஸ்ட்டே எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். மேலும் சுபம் மற்றும் ரேஷ்மா இந்த சீசனில் ரொம்பவே நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி இவங்க வெளியே அனுப்பலாம், இந்த ஒரு எலிமினேஷன் அப்படிங்கிறது டோட்டலி தப்பாக இருக்குது, அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சுபம் மற்றும் ரேஷ்மா அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த ஒரு எலிமினேஷன் நீங்கள் ரத்து பண்ணணும், மறுபடியும் அவங்கள வைல்ட் கார்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தங்களோட ஆசைகளையும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாண்டி மாஸ்டர் எலிமினேஷன் ப்ராசஸ் பிடிக்காம தான் வராமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் சோசியல் மீடியாவில் போனதை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வகையில் இப்போ சுபம் மற்றும் ரேஷ்மா அவர்களோட எலிமினேஷன் அப்படிங்கிறது அதை இன்னொரு முறை உறுதி பண்ணியிருக்கு. ரேஷ்மா மற்றும் சுபம் அவர்களோட எலிமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே நியாயமான எவிக்ஷன் தானா இல்லை டோட்டலி அன்ஃபேரா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த படத்தில் சித்தார்த் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இப்போ ஹாலிவுட்ல ரொம்பவே பலமாக எழுந்திருக்கு. ஆக்டர் சித்தார்த் அவர்கள் ரீசெண்டாக சித்தா படத்தின் மூலியமா மறுபடியும் ஒரு ஹிட் கொடுத்திருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் அவரோட படம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ரசிகர்கள் எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டாக லால் சலாம் படம் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஓரளவு ஆவரேஜாக தான் போயிருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ ஜோடி சேர்றதுனால எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குமா, இந்த படம் எப்படி வெற்றி பெறுமா அப்படின்னு இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் சோசியல் மீடியாவில் சித்தார்த் அவர்கள் தான் அவங்களோட படத்தில் லீட் ரோல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் ரொம்பவே வலுவாக அடிபட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த ஒரு காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சித்தார்த் அவர்கள் ரொம்ப நாளாக போராடி இப்போ தான் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ப்ராப்பரான ஒரு ஹிட் இன்னும் கொடுக்கல. இந்த ஒரு நியூ காம்போ என்ன பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.